ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள், சிறப்பான நாள்ல இருக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெரிய இதிகாசத்த நாம அனுபவிக்கத் தொடங்குற நல்ல நாளா இந்நாள் அமைந்தது பகவான் நம்மீது காட்டிய கருணையே அப்படின்னு தான் நாம சொல்லணும். மகாபாரதம் அப்படின்ற பேர கேட்டாலே சும்மா அதிருது இல்லைங்களா? ஸோ மகாபாரதத்த பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதனுடைய கதைகள்ல மனத பறிகொடுக்காதவங்க இருக்கவே முடியாது. அப்படி இந்த பாரத தேசத்துல உள்ள அத்தன பேருடைய மனதிலயும் குடிகொண்ட அந்த மகாபாரதத்த அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பானது இன்னைக்கு பகவான் கிருபையால நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறுவோம். பகவானது திருவடிகளையே முன்னிட்டு கொண்ட இந்த கதையினை நாம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா மகாபாரதம்ன்றது வெறும் கதையோட முடியிற விஷயம் இல்லைங்க. அந்த கதைக்குள்ள ஆயிரம் ஆயிரமாம் கருத்துக்களும் நம் வாழ்வியல் தத்துவங்களும் அடங்கி இருக்குது. நாம் இந்த கதையை கத்துக்கிறதோட பலனே என்ன அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கை முறையில நடைமுறைப்படுத்தி நாமும் ஞானம், பக்தி, வைராக்கியம் எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்காகவும் இறைவன் திருவடியவே மோட்சமா அடையிறதுக்குரிய பாக்கியத்தை பெறதுக்காகவும் தான் இந்த மகாபாரதத்தையே நாம கேட்க போறோம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப உன்னதமான ஒரு இடம் மோட்சம் அப்படின்றது பகவானுடைய திருவடி இல்லையா? அதையே பெற்றுக் கொடுக்க கூடியது தான் மகாபாரதம். ஓ! வெறும் கதை கேட்டே மோட்சமே கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, நிச்சயமா. எப்படி ஏதோ ஒரு கசப்பான ஒரு பொருள் இருக்கு. ஒரு மாத்திரை. நம்ம உடம்பு சரியில்ல. நமக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும். ஆனா, அந்த மாத்திரைய நேரடியா சாப்பிட்டா ரொம்ப கசக்கும் இல்லைங்களா? அப்ப அத ஒரு ஸ்வீட்டுக்குள்ளேயோ, ஒரு பழத்துக்குள்ளேயோ வச்சு அந்த பழமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு இனிப்பு மட்டும் தான் தெரியும். உள்ளுக்குள்ள போன கசப்பு மாத்திரை தெரியவே தெரியாது. ஆனா, அந்த மாத்திரை உடலுக்குள்ள போய் தன் வேலைய செய்து என்ன செய்யும்? நம்மளுடைய உடல் நோய போக்கிடும் இல்லைங்களா? அத போல தான் இந்த கதை அப்படின்றது ஒரு ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டுக்குள்ள சூப்பரான கருத்துக்கள் எல்லாம் வியாசர் வச்சிருக்கிறாரு. நாம கதைய கேட்கிறப்போவே அந்த கருத்தும் தன்னால நம்ம உடலுக்குள்ள போய் பிறவி அப்படின்ற அந்த பிணியவே நமக்கு தீர்த்து வச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மகாபாரதத்தினுடைய மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாரத தேசத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் பக்தியினுடைய வழிய எங்க இருந்து கத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா, வேதத்துல இருந்து தான் கத்துக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா வேதத்துல தான் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும், எப்படி பக்தி பண்ணணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரூல்ஸ் புக் மாதிரிங்க. வேதம்ன்றது ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி. ரூல்ஸ்ல என்ன இருக்கோ அது படி நடந்தா நல்லது. அத மீறினா நமக்கு கெட்டது இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ரூல்ஸ் புக் இருக்கு. ஆனா இந்த வேதத்த எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பும், எல்லாருக்கும் அத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா முடியாது. அது ரொம்ப கடினமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அதனால தான் இந்த வேதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மனதுல பதியும்படி முனிவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அழகிய கதை வடிவில நமக்கு குடுக்குறாங்க. அப்படிதான் வியாச பகவானும் இந்த மகாபாரதத்த நமக்கு குடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த மகாபாரதத்த அனுபவிக்கலாம் வாங்க. இப்போ எந்த ஒரு கிரந்தத்த நாம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த நூலின் பெருமை என்ன? அதுக்கப்புறம் அந்த நூலை எழுதியவரின் பெருமை என்ன? அதுக்கப்புறம் அந்த நூலில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள், அதாவது மெயினா இருப்பாங்க இல்லையா? ஆ பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? யார பத்தி பாடியிருக்கு அப்படின்றது. ஸோ அவங்களுடைய பெருமை. இந்த 3யுமே பார்த்த பிறகு தான் நாம அந்த கதைக்குள்ளேயோ, செய்யுளுக்குள்ளேயோ போக முடியும். ஸோ அப்ப நாமும் மகாபாரதத்த பத்தி முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, மகாபாரதத்தின் பெருமைய நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எழுதின வியாச பகவானினுடைய பெருமைய பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி வியாசர் யார பாடினாரு? கிருஷ்ண பரமாத்மாவ பாடியிருக்காரு.
அப்போ அந்த கிருஷ்ணருடைய புகழ் என்ன அப்படின்ற இந்த 3 விஷயங்களையும் நாம தெரிஞ்சுகிட்ட பிறகு தான் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, மகாபாரத கதைக்குள்ள வந்து போகணும். அப்ப இன்னைக்கு முதல் நாள் நாம எத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, மகாபாரதத்தின் பெருமைய பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மகாபாரதத்துக்கு இயற்பெயர் மனிதர்களுக்கெல்லாம் இயற்பெயர் இருக்கிற மாரி, மகாபாரதத்துக்கும் இயற்பெயர் இருக்கா? அப்படின்னு கேட்டா, ஆமாங்க இருக்குது. மகாபாரதத்தினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, ஜெயகாவியம் அப்படின்றது தானா. ஜெய அப்படின்றது தான் இதுக்கு வியாசர் வச்ச பெயரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ரிஷிகள் தான் வந்துட்டு, இதுல முக்கியமா பரதன் அப்படின்ற ஒரு மகாராஜன பத்தின கதை வந்து வரும். ரொம்ப பறக்க வரும். ஸோ அப்போ அந்த பரதன் இந்த நாட்ட ஆண்டதுனால தான், இத பாரத நாடுன்னே நாம சொல்றோம். இந்த கதையில அவனோட கதை மெயினா வந்ததுனால தான், இதுக்கு பாரதம் அப்படின்ற பெயரும் வந்து வந்திருக்குது. ஆனா மகாபாரதம் ஏன் வந்தது? ஏன்னா இது ரொம்ப பெருசு. மகானா வெரி லார்ஜ், எக்ஸ்ட்ரார்டினரி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இதோடைய அளவும் பெருசு. இதுல சொல்லப்பட்ட கருத்துக்களும் உயர்ந்தது. எல்லாமே உயர்ந்ததா இருந்ததுனால தான், பின்னாடி வந்த ரிஷிகள் வந்து இதற்கு மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெயர வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஜெயகாவியம் அப்படின்னு ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஜெயா அப்படின்ற வார்த்தைகளுக்கு எண் இருக்காம். அந்த எண்கள கூட்டினோம் அப்படின்னா, என்ன வரும் அப்படின்னா, ஜ, ய இல்லைங்களா? 2 வார்த்தை இல்லைங்களா? இந்த ஜ-வோட ம நம்பர் வந்து என்ன அப்படின்னா 8ஆம். ய அப்படின்றதோடது வந்து 1ஆம். அப்போ 81 அப்படின்னு வருது இல்லைங்களா? ஸோ இத வந்து சம்ஸ்கிருத ரூல் படி எந்த ஒரு நம்பர் வந்தாலும் அத வந்து ரிவர்ஸ் பேக் போடணுமா. அப்படி போட்டா 18 அப்படின்ற எண் வந்து வருதாம். ஸோ இந்த 18 அப்படின்ற அந்த எண்ணே வந்து ஜெய அப்படின்ற அந்த வார்த்தைய வந்து குறிப்பிடுது. எதுக்காக பர்ட்டிகுலரா 18 போய் வியாசர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, இதுல நெறைய விஷயங்கள் மகாபாரதத்துல 18 ரிலேட்டடா வந்து வருங்க. அதனால தான் வந்து இப்ப மகாபாரதத்திலேயே ஆ எத்தன பருவங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, 18 பருவங்கள் வந்து இருக்கு. மகாபாரதத்தில எத்தன அசௌகினிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, 18 அசௌகினிஸ் வந்து இருக்கு. அதாவது பாண்டவர்கள் பக்கம் வந்து 7ம், கௌரவர்கள் பக்கம் வந்து 11ம் இருந்து கூட்டினா 18. இந்த மாரி நெறைய எண்ணிக்கை வந்து 18, 18ன்னு தான் வருமாம். ஸோ, அதனால இந்த 18ன்றது ஏன்னா மகாபாரத போர் நடந்தது கூட 18 நாட்கள் தான் இல்லைங்களா? ஸோ, அப்போ இந்த 18ன்றது ஒரு சிறப்பான எண். மகாபாரதத்த பொறுத்தளவுக்கு. அதனால தான் வியாசர் வந்து இதுக்கு ஜெயகாவியம் அப்படின்னு வந்து பேர் வச்சாராம். சரி, இந்த மகாபாரதம் எந்த வடிவுல இருக்கு? செய்யுள் வடிவுல இருக்கா? இல்ல கதை நாம கதையா தானே கேட்க போறோம். இப்ப கதை வடிவுல இருக்கா அப்படின்னு பார்த்தா, இல்ல. இது எல்லாமே வந்து செய்யுள் வடிவுல தான் இருக்காம். மொத்தம் வந்து ஸ்லோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? 2 வரிகள்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்காம். மொத்தம் எத்தன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, 1,25,000 ஸ்லோகம் வந்து இந்த மகாபாரதத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இதுல வியாசர் எழுதினது வந்து 84,000 ஸ்லோகங்கள் மட்டும் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மிச்சதெல்லாம் வந்து பின்னாடி வந்த முனிவர்கள் கதை கேட்குறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து இந்த மகாபாரதத்தினுடைய பெருமையவும் சேர்த்து எழுதி வச்சிருக்காங்க. அதையும் இந்த நூலோடையே தொகுத்து வழங்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அப்பதான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி வந்தது தான் வந்து 1,25,000 ஸ்லோகம். உலகத்திலேயே மிகப்பெரிய நூல் எது அப்படின்னா, அது வந்து மகாபாரதம் தானா. இதே இது வெஸ்டர்ன் சைட் போய் கேட்டா, தி பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு நூல் தான் ரொம்ப உலக புகழ் பெற்றது. அதான் பெருசுன்னு சொல்றாங்க. கிடையாதாம். அந்த பாரடைஸ் லாஸ்ட்ட காட்டிலும் 1 1/2 மடங்கு பெரியதாம் நமது மகாபாரதம். அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்தது, ஏற்றம் வாய்ந்தது. அதனால இதில சொல்லக்கூடிய அனைத்து கதைகளையும் அனைவரும் அன்போடும், பொறுமையோடும் கேட்டுக்கொள்ளும்படி பணிவன்புடன் பிரார்த்தனையை வைக்கிறோம். ஸோ, இப்படி இவ்ளோ பெரிய காவியம். இதுக்கு முன்னாடியும் யாரும் இத மாரி எழுதினதில்ல. இதுக்கு பின்னாடி யாரும் எழுதப் போறதும் கிடையாது. அந்த அளவுக்கு உயர்ந்த காவியமா இருக்கக்கூடியது தான் வந்து மகாபாரதம் அப்படின்ற அந்த உன்னதமான காவியம். இப்போ நாம மகாபாரதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4மே வந்து விளக்கப்பட்டிருக்காம். அறம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நாமோ தர்மத்தின் அடிப்படையில ஒழுக்கமா வாழ்றது தான் வந்து அறம்.
பொருள் அப்படின்னா, தர்மத்தின் அடிப்படையில இருந்து நேர்மையான வழியில பொருள சம்பாதிக்கணும். அதான் வந்து பொருள். இன்பம் அப்படின்னா, சேர்த்து வச்ச பொருள வச்சு நியாயமான வழியில செலவழிச்சு, தம் குடும்பத்தோட ஆனந்தமா இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை முடிஞ்சோனே, இறைவன் திருவடியவே தஞ்சம்னு அவன் திருவடிகள்ல பூரண சரணாகதி அடையிறது. அப்போ மோட்ச பேரே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ, அப்போ இந்த மகாபாரதம் மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடியதுன்னு ஏன் சொல்றாங்க? அறம், பொருள், இன்பம், வீடு அனைத்தையும் வந்து என்ன செய்யுது? இந்த மகாபாரதம் வந்து பெற்றுக் கொடுக்குது. இத நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி வாழணும் அப்படின்ற அந்த ஞானம் எல்லாம் வந்து நமக்கு பிறக்குமாம். ஸோ, எந்த ஒரு நூலும் இந்த 4 விஷயத்தையும் பூர்த்தியா சொல்லுமா அப்படின்னு பார்த்தா, அது ரொம்ப துர்லபம். துர்லபம்னா ரொம்ப கம்மியான அளவு தான். ஸோ, மகாபாரதம் பரிபூரணமா எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அதனால இத ஒரு பரிபூரண காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ, அப்போ மகாபாரதத்துல எத்தன ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய பெருமை என்ன அப்படின்றதையும் நாம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு வாரியா இல்லைங்களா? ஸோ, நாம மேலும் தொடர்ந்து வியாசனுடைய பெருமை, கண்ணனுடைய பெருமை எல்லாத்தையும் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.